நானே வந்து ட்ரக்கிங் போய் அங்க பேச்சுக்கிட்ட மாட்டிக்கிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா ரொம்ப கியூட்டா அன்சிகா அந்த திரிஷா அப்புறம் இப்ப தமனா மாதிரி இல்லாத பேயா இல்லாம ஒரு ரியாலிட்டிக்கா ஒரு பேய பார்த்தா கேமரா தானடா அப்படின்வாங்க. நான் இந்த 5 லட்சம் இல்லாம நான் கேமரா இல்லாம நான் வீட்டுக்கு வெளியே போனேன்னா உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி கலை. நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் வந்து பேச்சி. இந்த பேச்சி அப்படின்னும் போது நான் ட்ரெய்லர் பார்க்கும் போதே எனக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு மலை, அந்த மலைக்குள்ள ஒரு கண்டிப்பா ஒரு பேய் வீடு அப்படின்னு கதை சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த கதைக்கு சொன்ன விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுலதான் பேச்சி ஜெயிச்சிட்டாங்க. அதாவது இந்த படத்துல வந்து பேச்சி வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி அண்ட் தேவ் அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரக்கிங் போறாங்க. அதுக்கு வந்து பாலசரவணன் வந்து அந்த மலைவாழ் மக்களா வந்து ஹெல்ப் பண்றாரு. இவங்கக்குள்ள எப்படி போய் ட்ரக்கிங்ல போய் எப்படி பேச்சுக்கிட்ட மாட்டினாங்க, அந்த பேச்சு மூலயமா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்களா தப்பிச்சாங்களா அப்படின்றதுதான் ஒன் லைன். ஆனா இத இந்த கதைய அந்த கதையை எவ்வளவு சூப்பரா எடுக்க முடியும்னு நினைச்சு எப்படி எடுத்திருக்காரு டைரக்டர் ராமச்சந்திரன் சொன்னா உண்மையாவே ஒரு எக்ஸலண்டான டைரக்ஷன், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ட்ரோன் ஷாட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம படம் பார்க்கும் போதே ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். நானே வந்து ட்ரக்கிங் போய் அங்க பேச்சுக்கிட்ட மாட்டிக்கிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா அப்படி இருந்தது படம். ஒரு ரியாலிட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் த்ரில்லர், ஹாரர் த்ரில்லரா இருந்தது. ஆனா இந்த படத்துல ஹைலைட், இந்த படத்துல ஐயோ இந்த பேச்சினா என்ன, யாருப்பா அந்த பேச்சு, என்னடா வருது அப்படின்னு பார்த்தா நம்ம பழைய கால படம் ஊமை விழிகள் படம் பாத்தீங்கல்ல, அப்போ ஒரு பாட்டிமா இருக்கும்ல, அந்த பாட்டிமா கண்ணு பார்த்து நம்ம பயந்த நாட்கள்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இங்க ஒரு பேச்சு பாட்டி இருக்கு. அந்த பாட்டி தான் இங்க எல்லாரையும் மிரட்டும். அந்த பாட்டி என்ன பண்றாங்க, எதனால அந்த ட்ரெக்கிங் ஆளுங்களை கொன்னாங்களா, எப்படி அவங்க கொன்னாங்கன்றதுதான் கதை. ஆனா அது சூப்பரா எடுத்திருக்காங்க. எந்த இடத்துலயுமே வந்து நமக்கு போர் அடிக்கல. படம் வந்து என்னடா எப்பவும் போல ஒரு யூஸ்வலான ஒரு கதை தான். ஒரு மலை மலை அந்த மலைக்குள்ள ட்ரெக்கிங் போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க போகாதீங்க, அங்க போகாதீங்கன்னு எல்லா பேய் கதை சொல்ற மாதிரி எல்லாரும் பேய் கதை சொல்றாங்க. ஆனா அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அதை நம்பி அவங்க போறாங்க. ஆனா நம்பாமையும் சில பேர் போறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. எல்லா எல்லா யூஸ்வல் ஜேர்னியர் தான். ஆனா மியூசிக்ஸ் மிரட்டுச்சு மியூசிக்ஸ். அதுக்கப்புறம் சிஜி ஒர்க் எல்லாமே சூப்பரா இருந்தது படத்துல. இந்த படம் வந்து என்டையர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல ட்விஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அப்படியே நம்மள என்ன என்ன யாருடா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு அது ரிவீல் ஆச்சு. இதுதான் நடக்குது அப்படின்றது செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே ரிவீல் ஆகும். எந்த இடத்துலயுமே போரிங்கோ லாகிங்கோ இல்ல படம். ஆனா அங்க 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 படத்தோட மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கங்க ஃபோக்கஸ் அவுட், அது மட்டும்தான். மத்தபடி வேற எதுவுமே வந்து மைனஸா இந்த படத்துல நான் சொல்றதுக்கு இல்ல. சோ ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சமீப காலத்துல பேய் படங்கள்னாலே ரொம்ப அழகான பேய், இல்லைன்னா வந்து ரொம்ப கியூட்டா அன்சிகா அந்த திரிஷா அப்புறம் இப்ப தமனா மாதிரி இல்லாத பேயா இல்லாம ஒரு ரியாலிட்டிக்கா ஒரு பேய பார்த்தோம். ஒரு ரியலா ஒரு பேய் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது. அந்த அவங்க ஆக்சுவலா பேய் மாதிரி சொல்ல முடியாது. ஒரு சூனியக்கார அம்மா. அந்த சூனியக்கார அம்மா வந்து எப்படி இருந்தா இருந்தா எப்படி இருக்கும், அது ரியலாவே இருந்தது. ஒரு தத்ரூபமா இருந்தது. ட்விஸ்ட் எல்லாம் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா ஓவராலா இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள நானும் ட்ரக்கிங் போனோம், இப்படி ஒரு பேச்சுக்கிட்ட மாட்டிக்கிட்டா நான் என்ன பண்ணுவோன்ற எக்ஸ்பீரியன்ஸ வந்து நீங்க இந்த பேச்சு படம் மூலியமா பார்க்கலாம். கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப் ஆல் த டீம், சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி தேவ், காயத்ரி, பால சரவணன் சார் அவங்களோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருந்தது. அண்ட் ஆல்சோ ஒரு கேமராமேனா ஒருத்தர் வருவாரு. கேமரா இல்லைன்னா 5 லட்சம் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது, உயிர் செத்துருவடா கேமரா தானடா அப்படின்வாங்க. நான் இந்த 5 லட்சம் இல்லாம நான் கேமரா இல்லாம நான் வீட்டுக்கு வெளியே போனேன்னா உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக் ஆக்சுவலி உண்மைதான். நிறைய பேருக்கு கேமரானா நல்லா பிடிக்கும். ஆனா அந்த கேமராக்காக தேட போய் உயிரே போயிடும். அந்த மாதிரி எல்லாம் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. நிறைய சீன் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த பேச்சு வர சீக்வன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சிஜி ஒர்க் சூப்பரா இருந்தது. சிஜி அந்த பாட்டிமா தாங்க ஹைலைட்டே, வேற யாருமே கிடையாது. இந்த பேச்சுன்ற கேரக்டரை அதுவும் இப்பவே டிசைன் பண்ணாங்க பாத்தீங்களா, ஊமை விழிகள் பாட்டி மாதிரி இன்னொரு பாட்டியை கொண்டு வரணும்னு நினைச்சு பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. சோ எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க பேச்சு படம். ஒரு தியேட்டரிக்கல் மூவி. அது வந்து நீங்க உட்கார்ந்து அமேசான்ல வந்த பிறகோ வேற எங்கேயாவது வந்த பிறகு பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஃபீல் குட்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஆனா என்ன குழந்தைங்க பார்த்தாங்கன்னா நைட் எல்லாம் பேச்சு பேச்சு பேச்சுன்னு முணுமுணுப்பாங்க. அதர்வைஸ் ஒரு நல்ல மூவி. நான் இந்த படத்துக்கு ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா
நான் ஒரு 5 அவுட் ஆஃப் ஓவராலா இந்த மூவிக்கு நான் வந்து 4 குடுப்பேன். அப்புறம் வந்து டைரக்ஷன் பாயிண்ட்ல வந்து 3.5 குடுப்பேன். சினிமாட்டோகிராஃபியும் 3.5 குடுப்பேன். ஸோ மியூசிக்ஸ் அண்ட் எக்ஸலன்ட். எவ்ரிதிங் இஸ் எக்ஸலன்ட். ஓவராலா இந்த படத்துக்கு நான் 4 பாயிண்ட் குடுப்பேங்க.